நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவர் இந்த வார்த்தையினால் எங்களோடு பேசும்படி ஆட்சேபிக்கிறோம். கேட்கிறதான யாவருக்கும் தெய்வீக வல்லமை கிருபைகளை ஆசீர்வாதங்களை நீர் அனுகிரகம் செய்தோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் பிதாவே ஆமென். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 15 வரை உள்ள வார்த்தைகளிலே சாலமோன் ஆண்டவருடைய சமூகத்திலே ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டான் என்ற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். த சாக்ரிஃபைஸ் ஆஃப் சாலமோன் என்று பார்க்கிற பொழுது ராஜா கிபியோனுக்கு போனான். விசேஷித்த மேடையிலே அந்த பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை அவன் செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. 1000 பேண்ட் ஆஃபரிங்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த பேண்ட் ஆஃபரிங்ஸ் எபிரேய பாஷையிலே ஓலா என்று சொல்லப்படுகிறது. இதற்கு அர்த்தம் எ ஸ்டெப் ஸ்டேஸ் அஸ் அசெண்டிங் என்ற அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான படிகள். கடவுளுடைய சமூகத்திலே ஒரு மனிதன் முன்னேறுவதற்காக ஆண்டவரை மகிழ்விக்க அவரை துதிக்கிறான், ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறான், பலிகளை செலுத்துகிறான், ஜெபங்களை ஏறெடுக்கிறான். 1000 பழுதற்ற சர்வாங்க தகன பலிகளை சாலமோன் கடவுளுக்கு பிரியமாக அவன் படைத்ததினாலே ஆண்டவர் அவனுடைய பலியிலே சந்தோஷம் கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 3:5 கர்த்தர் காலத்தில் அவனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று சொல்லுகிறார். அதனால் சாலமோன் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரோடு பேசுகிறார். என் தகப்பனாகிய உமது அடியான் தாவீது உமது பார்வையில் உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உம்மோடு நடந்தார். அவருக்கு ஒரு மகனை கொடுத்து அவனை ராஜாவாக நீர் மாற்றினீர். அடிமை நான் சிறுவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 3:7 என் கடவுளாகிய கர்த்தாவே என்னை ராஜாவாக்கினு நான் சிறுவன் என்று சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 3:8 நீர் தெரிந்து கொண்ட ஜனம் ஏராளமானது, எண்ணிக்கைக்கு அடங்காதது, திரள் ஜனமாக இருக்கிறது. ஆகவே உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமைகளை வகையறுக்கும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே சாலமோன் கேட்பதை நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 3:11 சாலமோன் தீர்க்காயுசை கேட்கவில்லை, செல்வத்தை கேட்கவில்லை, சத்துருக்களின் பிராணனை கேட்கவில்லை. ஞானமுள்ள இருதயத்தை அவன் கேட்டதினால கர்த்தருடைய பார்வையில் அது உகந்த விண்ணப்பமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரத்திலே உகந்த விண்ணப்பங்களை நாம் ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும். தேவையில்லாத காரியங்களை கர்த்தருடைய சமூகத்திலே கேட்டு அவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறோம். அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படாமல் நிறைவேற்றப்படாமலே இருக்கிறது. சாலமோன் கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டிக் கொண்ட இந்த விண்ணப்பம் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருந்தது, அவரை மகிமைப்படுத்துகிறதாக இருந்தது. 1 ராஜாக்கள் 3:12 நீ கேட்டபடியே செய்வேன், ஞானம் வேகமுள்ள இருதயத்தை உனக்கு தருவேன், உனக்கு சமமானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை, உனக்கு பின் தோன்றுவதும் இல்லை என்று கர்த்தர் சாலமோனே ஞானத்தின் இருதயத்தினாலே அவர் நிரப்புகிறார். நாட்களில் இருக்கும் எந்த அரசனும் உன்னுடைய ஞானத்திற்கு சமமாவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசியிலே ஆண்டவர் 1 ராஜாக்கள் 3:14 உன் தகப்பனைப் போல நியமங்கள் கட்டளைகள் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாக, உனக்கு தீர்க்காயுசு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மறுபடியுமாக 15வது வார்த்தையிலே சாலமோன் நித்திரையை தெளிந்து அதை சொப்பனம் என்று அறிந்து அவன் எருசலேமுக்கு வந்து உடன்படிக்கை பெட்டிக்கு எதிரே நின்று அவன் பலிகளை, தகன பலிகளை, சமாதான பலிகளை கர்த்தருக்கு செலுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே நமக்கு ஞானமும் மீட்புமாக வருகிறார். கொலோசியர் 2:3 இயேசு கிறிஸ்துக்குள் ஞானம், அறிவு என்பவைகளின் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் மறைந்திருக்கின்றன. ஆல் த ட்ரெஷர்ஸ் ஆஃப் விஸ்டம் அண்ட் நாலேஜ் ஹிடன் இன் ஹிம். சாலமோனிலும் பெரியவர் நம்மிடத்திலே இருக்கிறார். அவர் ஞானத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். சாலமோன் சொல்லுகிற பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 4:30 சகல கீழ்த்திசை புத்திரரின் ஞானத்திலும் எகிப்தியரின் சகல ஞானத்திலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் இருந்தது. பழைய ஏற்பாட்டிலே இன்னொரு மனிதனை ஆண்டவர் தமது ஞானத்தினாலும் வேகத்தினாலும் நிறைத்தார். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38-39 வார்த்தையிலே தெய்வ ஆவியை பெற்றவன் உன்னைப்போல ஞானம் வேகமுள்ளவன் வேறொருவனும் இல்லை என்று பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார். அடிமையாக கொண்டு செல்லப்பட்டவன் கர்த்தருடைய ஞானத்தினாலே வேகத்தினாலே அவன் அபிஷேகம் செய்யப்பட்டு இருந்ததினாலே
சொப்பனங்களுக்கு அவன் விளக்கம் கூறுகிறவனாக இருந்தான். அந்த ஞானமானது அவனை எகிப்தின் தேசத்தின் அதிபதியாக உயர்த்தினது. உபாகமம் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 6வது வார்த்தையிலே, இந்த கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள், இவைகள் உங்களுக்கு ஞானமும் வேகமுமாய் இருக்கிறது. மற்ற ஜனங்கள் உங்களை பார்க்கிற பொழுது இந்த ஜனம் ஞானமும் வேகமும் உள்ள ஜனம் என்று உங்களை பார்த்து சொல்லுவார்கள் என்று உபாகமம் புஸ்தகத்திலே நாம் வாசித்து பார்க்க முடிகிறது. கடவுளின் ஞானம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவருடைய ஆவிக்குரிய வரங்களில் த டிசெண்டிங் ஸ்பிரிட், த விஸ்டம் அண்ட் டிஸ்கிரிட் நமக்கு அருளப்படுகிறது. கடவுள் அவருடைய ஞானத்தினாலே நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 119, 103 என் நாவுக்கு அவருடைய வசனம் இனிமையாக இருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வார்த்தையிலே, உன்னதங்களின் சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். விதமாக பரலோகத்தின் ஆசீர்வாதங்களினாலே, ஞானத்தினாலே, வல்லமையினாலே, வரங்களினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு நாம் விசேஷித்த ஜனமாக இந்த உலகத்தில் வாழ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். கிருபை இரக்கம் தயவு நிறைந்தவர், ஆசீர்வாதத்தின் தேவன். இந்த செய்தி கேட்டதான ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் உமது ஞானத்தை ஊற்றுங்க. ஞானத்தில் குறைப்பட்ட யாவருக்கும் உமது ஞானத்தை கர்த்தர் நீர் அனுகிரகம் செய்திலும் சரீரத்திலும் ஆன்மீகத்திலும் பல நாட்டில் ஜீவனை கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். சோர்வுகள், பலவீனங்கள், துக்கங்கள், பாரங்கள், கவலைகள் எல்லாம் நீங்கட்டும். உன்னதமான உமது விடுதலை கர்த்தர் நீர் அருளி செய்ய வேண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.